முருங்கைக்கீரை பொடி. அதுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவி நிழல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு, ஒரு வடச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு 10 காஞ்ச மிளகா போட்டு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு 1 ஸ்பூன் எள்ளு இதெல்லாம் வறுத்துட்டு, ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு நம்ம 2 நாள் நிழல்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை போட்டு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே பொறுன்னு ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு மொத்தமாக போட்டு இப்போ நான் அரைக்க போகிறோம். நல்லா அதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் கெட்டி பெருங்காயம் வாங்கி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச பவுடரில் முருங்கைக்கீரை பவுடரில் இப்போ ரைஸ் பண்ண போகிறோம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகுளுந்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வெங்காயம் கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. போட்டு ரைஸ் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த முருங்கைக்கீரை பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையாக ரைஸ் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ.